நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள். இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நிலைய தலைவர் அவர்கள் மன விட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள். இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர். பேரவைத் தலைவர் அவர்கள் மன விட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு பேசுங்க, நீங்க பேசுங்க. கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம். எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்கிறது 2001 2006 இன்று வரை, 2006 வரை, 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும், அதாவது சப்ஜெக்டில். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.